அன்புள்ள நண்பர்களே, உங்களிடம் தொடர்பு கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி, ஒரு பூரிப்பை அடைகிறேன். என் சார்பிலும் எங்கள் குடும்பத்தின் ஆண்டாள் அறக்கட்டளை சார்பிலும் நான் உங்களிடம் தொடர்பு கொள்கிறேன். நன்றி. இப்பொழுது ஒரு ஆசனம், ஆகர்ஷண ஆசனம், ஆகர்ஷண தனுராசனம், ஆகர்ஷண தனுராசனம். ஆகர்ஷணம் என்றால் என்ன? நான் அறிந்தது ஒரு சக்தி. அந்த சக்தி, இந்த ஆகாயத்தினுடைய சக்தியால் நாம் சக்தியை பெறலாம் என்பது. அது எப்படி என்றால், ஒரு அம்பு, ஒரு வில். இந்த அம்பு ஒரு வில். இதனுடைய சக்தி எப்படி ஏற்படுகிறது என்றால், உடல் சக்தி. உடல் சக்தி முழுவதையும் நமது மூளை பகுதியிலே கொண்டு வந்து நிறுத்தி, அந்த மூளையிலிருந்து நமது கண்களின் பகுதிக்கு கொண்டு வந்து, அந்த கண்களிலே ஒளி என்று கூறுவார்கள். எல்லோருடைய கண்களும் ஒளி உடையது அல்ல. யார் தன் சுயநலத்தை மறந்து, யார் நம் குடும்ப நலத்தை மறந்து, யார் தன்னுடைய ஆசைகளை மறந்து, இந்த கண்களிலே இந்த உயிர்கள் அனைத்தையும் தன்னுயிர் போல் பாவித்து இருக்கிறாரோ, அந்த கண்களுடைய ஒளிதான் ஒரு பேரொளி. அந்த ஒளிதான் பேரொளி. அப்படிப்பட்ட முறையிலே நமது கண்களிலே அந்த ஒளியை நிறுத்தி கூர்மையாக்கி, அந்த வில்லிலே அந்த கண்களுடைய சக்தியை கொண்டு போய் நிறுத்தி, கைகளிலே நிறுத்தி, விரல்களிலே நிறுத்தி, அந்த அம்பினுடைய நுனியிலே நிறுத்தி, நாம் பார்க்கின்ற பொருளுக்கும் இந்த அம்பினுடைய அந்த கூர்மையான பாகத்திற்கும் ஒரு இணைப்பை மனத்தால் ஏற்படுத்தி, அந்த அம்பை வில்லிலிருந்து செலுத்தி அதை என்ன செய்யலாம்? வெற்றி அடையலாம். அந்த அம்பை எய்யாமலே யாராவது வெற்றி அடைந்திருக்கிறார்கள் என்றால் அடைந்திருக்கிறார்கள். அது உண்மையா பொய்யா என்று நாம் போக வேண்டாம். அது ஒரு மனித வாழ்க்கைக்காக கோரப்பட்டதாக எடுத்துக்கொள்ளலாம், இல்லது உண்மையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அவர் எப்படி வெற்றி அடைந்தார்? ஒரு பெண்ணை தாரை வாற்று கொடுப்பதற்கு மனைவியாக ஒரு போட்டி என்னென்றால், அவள் பிறக்கும் போதே ஒரு வில்லும் பிறந்தது. அந்த வில்லை யார் வளைக்கிறாரோ, அந்த வில்லில் அம்பை பூட்டி யார் அந்த ஒரு பொருளை அடித்து வெற்றி பெறுகிறாரோ, அவருக்கு அந்த அரசருடைய மகளை தருவதாக ஒரு விளம்பரம். பலர் தோல்வி அடைகிறார்கள். வில்லை தூக்க முடியவில்லை. ராமர் என்பவர் வில்லை தூக்குகிறார். தூக்கி நிறுத்தி அந்த வில்லிலே அம்பை பொருத்தி எய்வதற்கு இழுக்கிறார். அந்த வில்லானது உடைந்து விட்டது. இது எதை காட்டுகிறது? அவருடைய பொறுமையும் அவருடைய சக்தியும் இணைந்திருக்கிறது, பிறவியிலேயே இணைந்திருக்கிறது என்பதை காட்டுகிறார்கள். இது ஒரு கதையா, கற்பனையா, உண்மையா? அதற்கெல்லாம் நம்ம போகவே வேண்டாம். நானே போகவில்லை. நான் எந்த கோவிலுக்கும் போனதுமில்லை, எந்த தெய்வத்தையும் வணங்கியதில்லை. நான் மனிதனாக இருக்க மட்டும்தான் ஆசைப்பட்டேன். மனிதனாக இருக்க ஆசைப்பட்டதை நிறைவேற்றி வருகிறேன். நான் கூட இந்த நிறைவேற்றிய வயதில் 35 மார்க் எடுக்கவில்லை, 34 மார்க்கு தான் நிற்கிறேன். ஒரு வரமுறை உண்டு, 35 மார்க் எடுக்க வேண்டும் என்று. அந்த 35 மார்க்கை எட்டிக்கொண்டே இருக்கிறேன். அவ்வளவுதான். இது எதை காட்டுகிறது? யாவற்றும் நன்றாம் பணிதல். ராமர் தோல்வி அடைந்தாரா? தோல்வி அடைந்தார். யாரிடம்? அனுமன் என்பவரிடம். எல்லாம் முடிந்து விட்டது. பட்டாபிஷேகம் நடக்கிறது. அது ஒரு விழா. அப்பொழுது சமையல் நடக்கிறது. ஒரு சின்ன அனுமானுடைய அந்த வாரிசு
அதை வேறு மொழியில் சொல்ல எனக்கு விருப்பமில்லை. அது ஒரு ஒரு கிழங்கை எடுத்து அமுக்கிறது. அந்த கிழங்கிலிருந்து அந்த தோல் விலகி கிழங்கு வெளியே வந்து துள்ளி மேலே செல்கிறது. உடனே அந்த உயிரினத்துக்கு இது என்ன, ஒரு உயிரில்லாத பொருள் என்னை விட மேலே தழுகிறது, இவர் தள்ளி அது அதை விட மேலே தழுகிறது. இப்படி ஒவ்வொன்றாக தவ்வி அனுமான் எல்லாவற்றுக்கும் மேலாக தவ்வி ஆகாயத்து வரை சென்று கீழே வருகிறார். ராமருக்கு கோபம், இப்படிப்பட்டவனா நீயே என்று அவரோடு யுத்தம் செய்கிறார். நூற்றுக்கணக்கான அம்புகளை எய்கிறார். அம்பெல்லாம் ராமர் என்பவர் அம்புகளை எய்து கொண்டிருக்கிறார். அனுமன் கையெடுத்து கும்பிடி கொண்டு இருக்கிறார். அம்புகள் எல்லாம் அவர் உடலிலே போகிறது. எல்லாம் ஒரு அம்பும் ஒன்றும் செய்யவில்லை. ராமரும் லட்சுமணரும் அனைத்து மக்களும் ராமரிடம் வணங்குகிறார்கள். என்ன இது விந்தை என்று. ராமர் அனுமனை வணங்குகிறார். இது என்ன விந்தை அப்படின்னு. அந்த அனுமன் என்ன செய்கிறார், ஒரு சிலுப்பு செலுக்கிறார். அவருடைய உரம் முழுவதையும் ஓய்த்து ஒரு சிலுப்பு செலுக்கியவுடன் அந்த உடலே இவர் விட்ட அம்பு அத்தனையும் வெளிவருகிறது. உள்ளே பட்டாபிஷேகம் நடப்பதற்கு முன்பாகவே உள்ளே பட்டாபிஷேகம் நடந்து விடுகிறது. எங்கே? அனுமனுடைய மார்பிலே. இதை நான் ஒரு கதையாக, ஒரு கருத்துள்ள உள்ள விஷயமாக, ஒரு மாபெரும் சக்தி உள்ள விஷயமாக நான் எடுத்துக்கொள்கிறேன். இதை கோபுரம் கட்ட வேண்டும், உருவம் வைக்க வேண்டும் என்று என் மனதில் தோன்றவில்லை. கருத்து. இதை போல இந்த தனுராசனம், ஆகர்ஷணம் என்பது சக்தி. சக்தியை பயன்படுத்துவது எப்படி? வில்லை போல, அம்பை போல, மனதை போல. இதற்கு நாம் நேராக நின்று மனதை ஒருநிலைப்படுத்தி, சக்தியை ஒருநிலைப்படுத்தி நாம் உட்கார வேண்டும். உட்கார்ந்து ஒரு காலை நீட்ட வேண்டும். வலது காலை நீட்டினால் இடது கையால் வலது காலின் கட்டவிலை தொட வேண்டும். அந்த இடது காலை இந்த காலுக்கு உள்ளே கொண்டு சென்று நமது கன்னத்தின் ஓரமாக வைக்க வேண்டும். அந்த வலது கையால் அந்த மடக்கிய காலின் கட்ட விரலை பிடிக்க வேண்டும். இதை செய்வதற்கு முன்பு மூச்சை உள்ளே இழுத்து கொள்ள வேண்டும். செய்த பண்பு மூச்சை மெதுவாக விட வேண்டும். எவ்வளவு நேரம் செய்யலாம்? 10 வினாடிகள் செய்யலாம். இதனால் என்ன நன்மை? இடுப்பு பிரதேசம் நன்மை அடைகிறது. ஒரு மனிதன் சக்தி இல்லை என்று கூறுவதற்கு என்ன, இவன் ஒன்றுமே செய்ய முடியவில்லையே, சோர்ந்து இருக்கிறானே என்றால் அவன் இடுப்பு செத்து போச்சுப்பா. சாதாரண மக்கள் சொல்வது. 1008 ஆராய்ச்சி, 1,08,000 விஞ்ஞான கருவிகள், இதெல்லாம் சொல்ல முடியாததை ஒரு சாதாரண படிப்பறிவில்லாத மனிதன் சொல்கிறான். இடுப்பு செத்து போச்சு, அதுதான் ஒன்றும் செய்ய முடியல, கம்பை ஊன்றேன், எந்திரிக்க முடியலை, நடக்க முடியலை, தவக்கிறேன். தவந்தவன் 2 கால்கள் சக்தியால் நடந்து, அப்புறம் 3 சக்தி ஒரு கோலை ஊன்றி நடந்து, அப்புறம் 4 வித பிரயாணம். அவனுக்கு ஒரு ஒரு படுக்கக்கூடிய ஆசனத்தை அமைத்து 4 பேர் கொண்டு செல்வது. இதெல்லாம் மனிதனுக்கு நடைபெறக்கூடியது. இதெல்லாம் மரணம் என்பது ஒரு துயரமான நிகழ்ச்சியாக இருக்கக்கூடாது, நோயாக இருக்கக்கூடாது. அது ஒரு சாதாரண நிகழ்வாக இருக்க வேண்டும். அதற்காக இந்த ஆசனங்கள் உதவுகிறது. அந்த வகையிலே ஆகர்ஷண தனுராசனம் இந்த உதவியை செய்கிறது. இது வில்லின் அமைப்பிலே செய்யக்கூடிய ஆசனம், மூச்சு பயிற்சியிலே செய்யக்கூடிய ஆசனம், ஒரு திறந்த வெளியிலே செய்யக்கூடிய ஆசனம். 2 கைகளையும் 2 கால்களையும் பயன்படுத்தி நம் சக்தியை உடல் முழுவதும் பெறுவதற்கு செய்யக்கூடிய ஆசனம். இதை செய்வதனால் நாம் ஒரு இளமை தோற்றத்தை அடைகிறோம். மரணம் என்பது எல்லோருக்கும் உள்ளதுதான். 3000 ஆண்டுகள் வாழ்ந்த பெரிய ஞானிகளுக்கு கூட அது நடந்திருக்கிறது. 3000 ஆண்டு
வாழ்ந்தார்களா என்றால் நான் நம்புகிறேன். கண்ணால் கண்டேன் என்றால் மனக்கண்ணால் கண்டேன். அவர்கள் கூறிய வார்த்தை 30,000 ஆண்டுகளுக்கு 3,00,000 ஆண்டுகளுக்கு அது உண்மையாக மனிதர்களுக்கு உதவி செய்கிறது. அந்த முறையிலே நாம் வாழ்ந்தால் பேர் சொல்ல வேண்டும். வாழ்ந்தால் பேர் சொல்ல வேண்டும், மறைந்தால் ஊர் சொல்ல வேண்டும் என்று கூறி மிகுந்த நன்றியுடன் மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்துடன் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.